ஆமாம், இப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் வருகிறதற்கு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வம்சாவளியில் வருகிற காரியம் வேசித்தனம் நிவர்த்தி செய்யப்படவில்லை, வேசித்தனம் மன்னிக்கப்படவில்லை, வேசித்தனம் நியாயம் விசாரிக்கப்பட்டு தான் அந்த ரூபனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படியே யோசேப்புக்கு போகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதுக்கு வேத அத்தாட்சி வேணும்னாலும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. 1 நாளாகமம் 5:1 இந்த தகப்பனுடைய மஞ்சத்து மீறினபடினால் இவனுக்கு வர வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகம் இவனுக்கு அப்படியே போகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவனுடைய வம்சாவளி என்ன செய்யுது? மோசேக்கு விரோதமாய் வந்து நிலத்துக்கு கீழே போய் விடுகிறது. பூமியை சுதந்திரிக்க போகிற அந்த பயணத்தில் மோசேக்கு விரோதமாய் வந்து நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் சபையாரெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கிறாங்க, நீங்கள் தான் மிஞ்சி போகிறீங்க, உங்களுக்கு சரியில்லை. இது வந்து நேராகவே தனிப்பட்ட விதத்தில் போதகரத்தில் பேசியிருக்கலாம். 250 பிரபலங்களோடு கூட வருகிறான். ஐயா, உங்களிடத்தில் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஊழியக்காரனுக்கு ஒன்றுக்கும் ஒத்து போகலைன்னா நீங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். ஏதோ ஒரு வேசித்தனத்தின் பலவீனத்தின் உச்சக்கட்டத்தில் போய் கொண்டிருக்கும் வாழ்க்கை. நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்கள் வம்சத்தார் யாராவது ஒருத்தர் இதில் மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. அந்த வம்சாவளியிலே வந்த பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை. அதனால் அது சில சமயத்தில் கிரியை செய்யும். ரத்தம் இன்னும் மாம்ச ரீதியில் காணப்படும். தகப்பனுடைய நோய் பிள்ளைக்கு வருகிறது இல்லையா? தகப்பனுடைய சொத்து பிள்ளை உரிமை பாராட்டுகிறோம் இல்லையா? முற்பிதாக்களுடைய சொந்தத்தை நம்ம பாராட்டுகிறோம். இந்த தாத்தா சொத்து, இது என்னோடய பாட்டன் சொத்து, என்னோடய பூட்டி சொத்து, என்னுடைய பரம்பரை சொத்து, இது என்னுடைய தகப்பன் எனக்கு வைத்தது. அப்போ தகப்பனுடைய பாவத்தினுடைய பரிமாற்றங்களும் உங்களுடைய ரத்தத்திலே கலந்துருக்கும். அந்த ரத்தத்தில் கலந்துருக்கிற சுபாவ கிளைகளை இயேசுவின் ரத்தத்தினால் தீர்க்கப்படுகிற பொழுது தான் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறுகிறீங்க. அது உபதேசிக்கிற இடம் தான் சபை. இப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுபாவ கிளைகளை முறித்து மேற்கொண்டு வர முடியும். இன்னும் நான் இன்னானுடைய குமாரன் என்று நீங்கள் உங்களை பறைசாற்றுகிற பொழுது ஒருவேளை அது பிரபலத்தை கொடுக்கலாம், ஒருவேளை அது உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கலாம். ஆனால் அவஸ்தையும் கொடுக்குன்றதை புரிந்து கொள்ளணும். நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் சாயலி தட்டில் இருக்கிறோம். சுபாவ கிளைகள் மாறணும். சுபாவ கிளைகள் சொல்கிறேன், இல்லைன்னா சூழ்நிலை நம்மளை அமைதிப்படுத்திடும். உங்கள் கைகள் திடனற்று போயிடும். இந்த இடத்துல ஆரம்பம் வேசித்தனம் நிவர்த்தி செய்யப்படலை, மன்னிக்க முடியாத பாவமாக இருக்குது. that was still into practice. அந்த கோத்திரத்தாருடைய சரீரம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய நீதி நெறிகள், பூமியிலே அவர்களுக்கு வம்சம் இல்லைன்னு இல்லை, அந்த வம்சத்தார் அப்படியே தேவ ஆவிக்கு விரோதமாய் இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்கிறீர்களா இல்லையா?